தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இருந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். இஸ்ரேல் எல்லா நாட்டுக்குடியும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்பொழுது புது பிரச்சனையை இழுத்திருக்காங்க. கத்தார் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஹமாஸோடைய தலைவர்கள்லாம் அங்க இருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில அந்த நாட்டின் மீது நாங்கள் தாக்குதல் நடத்தியிருக்கோம் அப்படின்றது இஸ்ரேலுடைய விளக்கமாக இருக்கு. ஸோ எப்படி பாக்குறீங்க? இஸ்ரேல் பிரச்சனையை முடிக்காம போயிட்டே இருக்கு. இஸ்ரேலுடைய அந்த ஃபைட் அப்படின்றது எல்லா நாட்டுக்குடியும். அதான் இப்ப நீங்க சொன்ன மாதிரி இஸ்ரேலை பொறுத்தளவுல எப்பவுமே ஹிஸ்டாரிக்கலா அவங்க சுத்தி இருக்கக்கூடிய நிறைய நாடுகளுக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. பட் இப்ப இந்த லாஸ்ட் ஒரு 2 years பார்த்தோம்னா இஸ்ரேல் ரொம்ப அக்ரெசிவா பிஹேவ் பண்றதை பார்க்க முடியுது. நிறைய நாடுகளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் கொடுத்துட்டு இருக்காங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய லெபனானா இருக்கலாம், சிரியாவா இருக்கலாம், ஈரானா இருக்கலாம், அப்புறம் யெமனா இருக்கலாம். யெமன்ல ஹவுட்டிஸை டார்கெட் பண்ணாங்க. அப்புறம் இப்ப ரீசெண்டா பார்த்தோம்னா கத்தாரையும் அட்டாக் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த நாடுகளை டைரக்டா அவங்க அட்டாக் பண்றாங்க. தீவிரவாதிகளை நாங்க டார்கெட் பண்றோம் அப்படின்ற பேர்ல டைரக்டா அவங்க அட்டாக் பண்றாங்க. ஸோ இப்ப கத்தார் அட்டாக் பண்ணதெல்லாம் மிகப்பெரிய ஒரு எஸ்கலேஷன். கத்தார்ன்றது ஒரு இண்டிபெண்டன்ட் ஒரு நேஷன். ஸோ அவங்களுக்குன்னு ஒரு சாவர்னிட்டி இருக்கு. அதை மதிக்காம அங்க நீங்க அட்டாக் பண்றதுன்றது பெரிய ஒரு எஸ்கலேஷன் அது. ஸோ அந்த விஷயத்தையும் பண்றாங்க. ஸோ இந்த 2 years பார்த்தோம்னா இஸ்ரேல் ரொம்ப அக்ரெசிவா இருக்காங்க. அப்புறம் முக்கியமா இஸ்ரேலோட இந்த செயல்கள் இருக்குல்ல, அது அரப் கண்ட்ரிஸை தாண்டி அமெரிக்காவுக்கும் நிறைய பிரச்சனைகளை கொடுக்குது. ஸோ இப்ப அமெரிக்காவுக்கு தான் இது மிகப்பெரிய பிரச்சனை. அமெரிக்காவை பொறுத்தளவுல நிறைய அரப் கண்ட்ரிஸோட அவங்களுக்கு செக்யூரிட்டி அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்கு. அந்த வகையில கத்தாரோடையும் அவங்களுக்கு செக்யூரிட்டி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இப்ப நேட்டோ மாதிரியான கேரண்டிலாம் அவங்க கொடுக்கல, பட் இருந்தாலும் ஒரு விதமான செக்யூரிட்டி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஸோ இப்ப அங்க இருக்கக்கூடிய நாடுகளுக்கு என்ன நம்பிக்கை இருக்கும்னா, இப்ப கத்தார்லயே அமெரிக்கன் பேஸ் இருக்கு, ஆர்மி பேஸ் இருக்கு. ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆர்மி பேஸ் இருக்கு. ஸோ கத்தாரோட நம்பிக்கை என்னவா இருக்கும்? ரைட், நம்ம கிட்ட ஒரு பேஸ் இருக்கு, நமக்கு அமெரிக்காவோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்கு செக்யூரிட்டி ரீதியா. ஸோ அப்ப நமக்கு ஒரு பிரச்சனைனா அமெரிக்கா நம்மளை ஹெல்ப் பண்ணுவாங்க, அமெரிக்காவை மீறி நம்மளை யாரும் அட்டாக் பண்ணிட மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை கத்தாருக்கு இருக்கும். ஆனா இப்ப என்ன ஆகுது? இஸ்ரேல் அங்க உள்ள அட்டாக் பண்றாங்க, அமெரிக்காவையும் மீறி அட்டாக் பண்றாங்க. இது என்ன பண்ணும்னா மிடில் ஈஸ்ட்ல அமெரிக்காவோட அந்த மரியாதை இருக்கு பாருங்க, அதை கம்மி பண்ணிடும். அமெரிக்கா மேல கூடிய அந்த நம்பிக்கையை இது உடைச்சிடும். ஸோ அமெரிக்கானால அங்க செக்யூரிட்டியை கேரண்டி பண்ண முடியல. இப்ப அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, இஸ்ரேல் என்ன பண்ண முயற்சி பண்றாங்க? இஸ்ரேல் எதுக்கு கத்தாரை போய் அட்டாக் பண்ணும்? ஏன்னா கத்தார்ன்றது ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டேட், அதை போய் அட்டாக் பண்ணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா, ஜெருசலம்ல ஹமாஸ் ஒரு தாக்குதல் நடத்துறாங்க, அதுல 6 யூதர்கள் உயிரிழக்கிறாங்க. ஸோ அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா நாங்க இந்த விஷயத்த பண்றோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அது போக வெஸ்ட் பேங்க்லயும் பார்த்தோம்னா இஸ்ரேலியர்கள் ஏகப்பட்ட அநியாயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய எல்லா பாலஸ்தீனியன்ஸுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை கொடுக்குறாங்க. நமக்கு தெரியும் வெஸ்ட் பேங்க்லயும் நிறைய பாலஸ்தீனியன்ஸ் இருக்காங்க, சின்ன சின்ன பாக்கெட்ஸ்ல அதிகமான பேர் இருக்காங்க. காசால சண்டை நடக்கும்போது நம்ம வெஸ்ட் பேங்கை பெருசா போக்கஸ் பண்ணல. ஆனா வெஸ்ட் பேங்க்லயும் பார்த்தோம்னா ரெகுலரா பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த வகையில இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் 6 யூதர்கள் கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் வெஸ்ட் பேங்க்ல ஏகப்பட்ட அடாவடித்தனங்களை யூதர்கள் அங்கேயும் பண்ணிட்டு இருக்காங்க. அது போக இந்த தாக்குதலையும் அவங்க நடத்துறாங்க. ஸோ இப்ப என்ன செய்ய முயற்சி பண்றாங்கன்னு பார்த்தோம்னா, இப்ப கத்தார் அப்படின்ற அந்த நாடு ஒரு மீடியேட்டரா இருக்காங்க. டைரக்டா இவங்க எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டாங்க, கத்தார் வழியா தான் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. இப்ப அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே ஒரு மீடியேட்டரா கத்தார் இருப்பாங்க. அதே மாதிரி ஹமாஸோடையும் அவங்க கம்யூனிகேஷன்ல இருப்பாங்க. சோ கத்தார் வழியா தான் இந்த மீடியேஷன் ஒர்க் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. சோ நீங்க டைரக்டா கத்தாரையே அட்டாக் பண்ணீங்கன்னா அப்ப எனக்கு பேச்சுவார்த்தையில விருப்பம் தானே அர்த்தம். மீடியேட் பண்றவனே நீங்க டைரக்டா அட்டாக் பண்றீங்க. சோ இந்த சீஸ்ஃபயர், பேச்சுவார்த்தை, இந்த சண்டையை ஒரு முடிவு கொண்டு வரணும், இதுல எல்லாம் எங்களுக்கு விருப்பம் இல்லை, இந்த சண்டை நடக்கணும் அப்படின்றதான் இஸ்ரேலோட விருப்பமா இருக்கு. சோ இது பெரிய ஒரு எஸ்கலேஷன். இஸ்ரேலுக்கு எப்பவுமே ஒரு ஸ்டாண்ட் உண்டு. இஸ்ரேலை பொறுத்தளவுல அவங்களோட மெயினான ஒரு பொசிஷன் என்னன்னா, நம்ம ஒண்ணு ஹமாஸை கம்ப்ளீட்டா இல்லாம பண்ணணும், ஹமாஸோட லீடர்ஷிப்பையும் இல்லாம பண்ணணும். ஸோ அந்த வகையில ஹமாஸோட லீடர்ஷிப் பார்த்தோம்னா இந்த ஒரு லாஸ்ட் ஒரு 10-12 years அவங்க கத்தார்ல தான் இருக்காங்க. ஸோ ஹமாஸோட லீடர்ஷிப் மேல வைக்கப்படக்கூடிய பெரிய ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, சாதாரண மக்கள் அங்க காசால கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, ஒருவேளை சாப்பாடுக்கு வழி இல்லாம இருக்காங்க. பட் ஹமாஸோட லீடர்ஷிப் பார்த்தோம்னா கத்தார்ல ரொம்ப லக்ஸூரியஸா மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் மதிப்புள்ள மேன்ஷன்ஸ்ல ரொம்ப சொகுசா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இது கரெக்ட் இல்லைன்னா குற்றச்சாட்டு வைப்பாங்க. ஸோ இப்போ இஸ்ரேலை பொறுத்தளவுல ஹமாஸோட லீடர்ஷிப்பை டார்கெட் பண்ணணும்னா அவங்க கத்தாரை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த வகையில் இப்போ கத்தாரை அவங்க அட்டாக் பண்றாங்க. ஸோ இப்போ
இது பெரிய ஒரு எஸ்கலேஷனுக்கு கொண்டு போயிருக்கு. இப்போ ஹமாஸ் தான் நமக்கு பெரிய த்ரெட்டா இருக்கு. அவங்கள எக்ஸ்ட்ரீம் போயிட்டு காலி பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு இஸ்ரேல் நினைக்கிறாங்களா? அப்படிதான் நினைக்கிறாங்க. என்ன பொறுத்தளவுல இப்ப ஹமாஸ்ன்றது ஒரு தீவிரவாத அமைப்பு. அந்த தலைவர்களை கத்தார்ல ஹோஸ்ட் பண்றாங்க. ஹோஸ்ட் பண்ணி பேச்சுவார்த்தை ரெகுலரா நடத்துறாங்க. அப்ப அதுக்கான காரணம் என்ன? அமெரிக்கா தானே இதெல்லாம் லவ் பண்றாங்க. கத்தார் அமெரிக்காவோட ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடிய ஒரு நாடு. அமெரிக்கன் பேஸே கத்தார்ல இருக்கு. ஸோ அமெரிக்கா இதெல்லாம் அலோவ் பண்றாங்க. அதுக்கான காரணமே என்னன்னா, அவங்களுக்குலாம் தெரியும் ஹமாஸ்ன்ற ஒரு ஃபோர்ஸை நம்ம இல்லாம பண்ணிட முடியாது. ஏன்னா நீங்க ஒரு மக்கள் அநியாயத்துக்கு ஒடுக்குனீங்கன்னா அவன் எக்ஸ்ட்ரீமா தானே போவான். கண்டிப்பா அவன் இந்த மாதிரி தான் ஆயுதங்கள் எடுத்து சண்டை போடுவான். நீங்க கம்ப்ளீட்டா ஹமாஸை இல்லாம பண்ணிட்டீங்கன்னா அது வேற மாதிரியான பிரச்சனைகளை கிரியேட் பண்ணும். இப்போ ஒரு ஸ்டேட்டஸ்கோ இருக்கு. ஒரு சைடு ரைட் ஹமாஸ் இருக்கான், இன்னொரு சைடு இஸ்ரேல் இருக்காங்க, அப்புறம் காசா ஸ்ட்ரிப்ல கொஞ்சம் மக்கள் இருக்காங்க, வெஸ்ட் பேங்க்ல கொஞ்சம் பாலஸ்தீனியன் மக்கள் இருக்காங்க. இந்த ஸ்டேட்டஸ்கோவை மெயின்டைன் பண்ணலாம். எக்ஸ்ட்ரீமா புஷ் பண்ணி அவங்களை இல்லாம பண்ணி எக்ஸ்ட்ரீமா இஸ்ரேல்கள் அதிகப்படியான பவர்ஸ் கொடுக்கறது அது இஸ்ரேலுக்குமே நல்லது இல்லை. இஸ்ரேலை பொறுத்தளவுல இஸ்ரேலுக்கு அமெரிக்கன் சப்போர்ட் வேணும், அமெரிக்கால வாழக்கூடிய மக்களோட சப்போர்ட் வேணும், அமெரிக்கால வாழக்கூடிய யூதர்களோட சப்போர்ட் வேணும், அப்புறம் ஐரோப்பியர்களோட சப்போர்ட் வேணும். இவங்களோட சப்போர்ட்லாம் வேணும்னா அவங்ககிட்ட இருந்தெல்லாம் நீங்க பணம் வாங்கணும், வேற ஹெல்ப் எல்லாம் வாங்கணும்னா அவங்கள நீங்க பயங்காட்டிக்கிட்டே இருக்கணும். ஹமாஸ் அப்படின்ற ஒரு பெரிய த்ரெட் எங்களுக்கு இருக்கு, எங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, எங்களோட ஹோம்லேண்டை காப்பாத்துறதே பெரிய விஷயம், நம்ம ஒரு இக்கட்டான சூழல்ல இருக்கோம் அப்படின்னாதான் ஒரு போர்க்கால அடிப்படையில அவங்க ஒரு 10 இயர்ஸ் ஒருக்க ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நீங்க கம்ப்ளீட்டா ஹமாஸே இல்லாம பண்ணிட்டீங்கன்னா இஸ்ரேலோட ஃபியூச்சரும் பெரிய ஒரு கேள்விக்கு உள்ளாகும். இஸ்ரேலுக்கு அப்புறம் இஸ்ரேல்ன்ற அந்த நாடு வாழ்றதுக்கு காரணமே எனக்கு ஒரு த்ரெட் இருக்கு அப்படின்ற த்ரெட்டை காட்டி தான் அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். அமெரிக்கால சப்போர்ட் அவனுக்கு மொபிலைஸ் பண்ண முடியுது, ஃபண்ட்ஸ் வாங்க முடியுது. ஸோ அது த்ரெட்டே இல்லைன்னா அப்புறம் இஸ்ரேலோட எக்ஸிஸ்டன்ஸே சிக்கல்ல போய் முடிஞ்சிடும். ஏன்னா அது ஒரு செயற்கையா உருவாக்கப்பட்ட ஒரு நாடு தான். ஸோ அதனால ஹமாஸ்ன்ற அந்த என்டிட்டி இருக்காங்க பாருங்க, அந்த என்டிட்டிக்கான நேச்சுரலான தேவையும் இருக்கு. ஒரு மக்களை ஒடுக்கும் போது நேச்சுரலா இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவாங்க. ரெண்டாவது இஸ்ரேலுக்குமே அது நல்லது இல்லை. ஆனா இப்ப பெஞ்சமின் நெட்னியாகுவை பொறுத்தளவு ரொம்ப அக்ரெசிவா போறாரு. ஏன்னா அவருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அவர் ஒரு கரப்டான ஒரு பொலிட்டீஷியன். இப்ப இந்த பிரச்சனைகள்லாம் இல்லைன்னா அவரை தூக்கி ஜெயில போட்டிருப்பாங்க. சோ இந்த போர் முடியாம இருக்கிறது யாருக்கு நல்லது? நெத்தனியாகுவுக்கு நல்லது. சோ அதனால அவரும் பார்த்தோம்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த போரை முடிக்காம என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்றாரு. இந்த போர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஜுடிஷியரி ரிஃபார்ம்ஸ் எல்லாம் கொண்டு வர பார்த்தாரு. அதுவும் அதுக்காக தான். ஸோ ஜுடிஷியரி கையில நிறைய பவர்ஸ் இருக்கு, நிறைய பவர்ஸ் இருந்தால் நமக்கு எப்படியும் ஆபத்துன்னு தெரியும். ஸோ அதெல்லாம் கம்மி பண்ணலாம்னு முயற்சி பண்ணாரு. பெரிய பின்னடைவை அவர் ஃபேஸ் பண்ணாரு. மக்கள் தெருக்களுக்கு போராடினாங்க. பெரிய போராட்டம், அதெல்லாம் பார்த்தாலே ஆச்சரியமா இருக்கு. இஸ்ரேல் மாதிரி ஒரு சின்ன நாட்டுல எல்லாரும் வெளில போராடினாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, நாட்டை போருக்கு தள்ளிட்டார். இதுல நம்ம பெஞ்சமின் நெட்னியாகு மட்டும் பிளேம் பண்ண முடியாது, ஹமாஸையும் நம்ம பிளேம் பண்ணணும். ஹமாஸும் கையும் காலேஜும் சும்மா இருக்கலாம். இப்ப நீங்க போய் இஸ்ரேலுக்குள்ள போய் அங்க இருக்கவனை போய் கடத்திட்டீங்க வந்தா சும்மாவே ஒரு சின்ன குண்டு போட்டாலே அவன் 4 அடி எக்ஸ்ட்ரா அடிப்பான். இதுல போய் அங்க இருக்க 1000 பேரை அங்க இருந்து கடத்திட்டு திருப்பி நீங்க பாலஸ்டைனுக்கே வரீங்க, காசா ஸ்ட்ரிப்புக்கே வரீங்க, அவங்கள சும்மா விட மாட்டான் அவன். இத புரிஞ்சுக்கணும். ஆனா அதுக்கு என்ன சிக்கல்னா, ஹமாஸை பொறுத்தளவுல இப்ப பாலஸ்தீனியன் மக்கள் கட்டுப்பாட்டுல அந்த அமைப்பு இல்லை. அந்த அமைப்பை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்றது இப்ப ஈரான். ஸோ ஈரானோட கண்ட்ரோல்ல இருக்கு. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, ஈரானுக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்த பண்ணுவாங்க. அதை பண்ணும்போது ஈரானோட தேவையின் அடிப்படையில் செயல்படும் போது இப்ப அப்பாவி பாலஸ்தீனர்கள் காசா ஸ்ட்ரிப்லையும் வெஸ்ட் பேங்க்லையும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. தேவையில்லாம ஹமாஸ் பண்ண இந்த விஷயம் தான். ஃபர்ஸ்ட் பிரச்சனை ஹமாஸ்ல தான். அவங்க இதை ஸ்டார்ட் பண்ணிருக்கவே கூடாது. தேவையில்லாம அங்க இருக்கக்கூடிய மக்களை கடத்திடக்கூடாது. இன்னைக்கு பாருங்க 6 பேர் அட்டாக் பண்றாங்க, 6 பேரை கொண்டிருக்காங்க ஜெருசலம்ல. இது தேவையே இல்லை. ஏன்னா இப்ப அப்கோர்ஸ் எனக்கு புரியுது, இப்ப 60,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் இறந்திருக்காங்க காசா ஸ்ட்ரிப்ல. சோ உங்களுக்கு கோபம் இருக்கு, இதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா நீங்க ஜெருசலம்ல இந்த தாக்குதல் நடத்துறதால உங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்க போகுது? அது இஸ்ரேலுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இது ஒரு சாக்கு போக்கா சொல்லி உங்களை அட்டாக் பண்ணுவாங்க, இன்னும் ரொம்ப ஹெவியா அட்டாக் பண்ணுவாங்க. இப்ப டோஹால அட்டாக் பண்ணிருக்காங்க, கத்தாரோட கேபிட்டலே அட்டாக் பண்ணிருக்காங்க. சோ அதனால ஹமாஸோட முட்டாள்தனமும் இதுல முக்கியமான ஒரு காரணம். ஓகே, இன்னொரு விஷயமும் நெத்தன்யாகு சொல்லியிருக்காரு, இந்த பாலஸ்தீனம் அப்படின்ற ஒரு விஷயத்த எந்த காலமும் அங்கீகரிக்கவே முடியாது, அந்த நாடு இங்க இல்ல அப்படின்றதான் உண்மை அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. இந்த பாலஸ்தீன் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு பேசியிருக்காரு. ஸோ அந்த அது எப்படி பாக்குறீங்க? நெத்தன்யாகு ரொம்ப தீவிரமா இருக்காரா, எப்படி பாக்குறீங்க? இஸ்ரேல் ஒன்றும் புதுசு கிடையாது, அவங்க எப்பவுமே இப்படிதான் எக்ஸ்ட்ரீமா தான் இருப்பாங்க. ஸோ அவங்க அஃப்கோர்ஸ் அவங்க பாலஸ்டைனை ரெகனைஸ் பண்ண மாட்டாங்க.
அவங்க என்னைக்குமே பாலஸ்டைனை அங்கீகரிச்சது கிடையாது. ஸோ அதானே இப்போ பண்றாங்க. பாலஸ்டைன்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி தானே உள்ள இறங்கி ஃபுல்லாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆக்குபை பண்றாங்க. அதே மாதிரி யாரெல்லாம் பாலஸ்டைனை சப்போர்ட் பண்றாங்களோ எல்லாத்தையும் அவங்க அட்டாக் பண்றாங்க. ஸோ இப்போ ஈரானை வீக்கன் பண்ணிட்டாங்க. இப்போ ஹமாஸ் ஈரானோட ப்ராக்சி தானே, ஹவுட்டிஸ் ஈரானோட ப்ராக்சி தான், ஹிஸ்புல்லா ஈரானோட ப்ராக்சி தான். ஸோ இவங்க எல்லாத்தையும் இப்ப வீக்கன் பண்ணிட்டாங்க. லெபனான்ல ஏகப்பட்ட தாக்குதல்கள், அதே மாதிரி ஹவுட்டிஸையும் நெருக்கிட்டாங்க. இப்ப ஹமாஸ ரொம்ப வீக் ஆக்கிட்டாங்க. ஸோ இப்ப இவங்களெல்லாம் வீக் ஆக்குனா ஆக்சுவலா யாரை வீக் ஆக்குறாங்கன்னு பார்த்தோம்னா ஈரானை தான் வீக் ஆக்குறாங்க. ஸோ ஈரான் தான் அவங்களோட சோர்ஸ். இவங்களெல்லாம் ஃபண்ட் பண்றது ஈரான் தான். ஸோ இப்ப ஈரானையுமே அவங்க பலவீனப்படுத்திட்டாங்க. இப்ப முக்கியமான கேள்வி என்னன்னா, கத்தார் என்ன பண்ண போறாங்க அப்படின்றதான் முக்கியமான கேள்வி. கத்தாரை பொறுத்தளவுல தாக்குதலை ஃபேஸ் பண்ணிருக்காங்க. இஸ்ரேல் ஒரு நாட்டை அட்டாக் பண்ணிருக்காங்க. அப்ப கத்தார் சும்மா இருப்பாங்களா? என்ன பண்ணுவாங்க? சோ இப்ப கத்தாரை பொறுத்தளவுல அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, அவங்க சின்ன ஒரு நாடு. அவங்களோட ஆர்மியோட சைஸ் பார்த்தோம்னா அரௌண்ட் ஒரு 14,000-15,000 சோல்ஜர்ஸ் தான் இருப்பாங்க. இப்ப அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு சோல்ஜர்ஸ்லாம் ரொம்ப கம்மியா இருக்காங்க. சின்ன ஆர்மினாலும் ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு ஆர்மி உண்டு. ஸோ இந்த சின்ன நாட்டுக்கிட்டேயே ரஃபால் விமானங்கள் இருக்கு. அதே மாதிரி ஜெர்மன் டேங்க்ஸ் இருக்குல்ல, லெப்பர்ட் டேங்க்ஸ்லாம் அவங்க வச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது கொஞ்சம் அட்வான்ஸ்டான ஆர்மி தான், பட் ரொம்ப சின்ன ஒரு ஆர்மி தான் இருக்கு. ஸோ அதை வச்சுக்கிட்டு அவங்களால இஸ்ரேல் மாதிரியான ஒரு நாட்டோட சண்டைக்கு போக முடியாது. ஸோ கத்தாரோட ஸ்ட்ரென்த்தே என்னன்னா, அவங்க அஃபென்ஸுக்காக அவங்களோட ஆர்மி எல்லாம் பில்ட் பண்ணல. டிஃபென்ஸ், நம்ம ஒரு சின்ன நாடு, நமக்கு பிரச்சனை வந்தா நம்மளை தற்காத்து கொள்ளக்கூடிய அளவுல இருக்கணும் அப்படின்றதான் அவங்க பிளான். அது போக அவங்க டிஃபென்ஸ் பெரிய அளவுக்கு அமெரிக்காவை சார்ந்திருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அமெரிக்காவோட செக்யூரிட்டி அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அது போக அமெரிக்காவோட மிலிட்டரி பேஸும் அங்க இருக்கு. ஸோ அந்த வகையில அமெரிக்காவை சார்ந்திருக்காங்க. ஸோ கத்தாருக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிறதால டைரக்டா அவங்க போய் இஸ்ரேல் அட்டாக் பண்ண முடியாது. அமெரிக்காவும் அதுக்கு ஒத்துக்க மாட்டான். அவங்க கிட்ட அதுக்கான கேப்பபிலிட்டிஸும் கிடையாது. ஆனா கத்தாருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு நிறைய. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே பிரச்சனை நடக்கும்போது பேச்சுவார்த்தைகள் அப்படின்னு வரும்போது அதை மீடியேட் பண்ணக்கூடிய இடத்துல கத்தார் இருக்காங்க. ஸோ இப்ப அவங்களுக்கு மற்ற நாடுகளோட சப்போர்ட்டும் இருக்கு. ஸோ இப்ப நாளைக்கு ஒரு சமிட் அவங்க கூட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். அரபு நாடுகள்லாம் எல்லாம் ஒன்று சேர்றாங்க. ஸோ ஒரு சமிட் கூட்டுறாங்க. ஸோ டிப்ளமேட்டிக்கா இஸ்ரேல் மேல நிறைய அழுத்தங்கள் போடணும் அப்படின்ற இடத்துக்கு அவங்க வந்திருக்காங்க. ஸோ இது இஸ்ரேலுக்கு பிரச்சனை தான். இப்ப இஸ்ரேல் இருக்கிறது மிடில் ஈஸ்ட்ல தான். அப்படி இருக்கும்போது எல்லா நாடுகளோடையும் நீங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. அப்படியே உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் கொஞ்சம் அதை காம் பண்ணும். ஓகே, எனக்கு அவன் கூட பிரச்சனை இருக்கு, பட் இருந்தாலும் அவனை ரொம்ப எக்ஸ்ட்ரீமா புஷ் பண்ணி அவனை ரொம்ப உக்கிரமாக்க கூடாது. அவனை கொஞ்சம் அப்படியே காமா அமைதியா வச்சுக்கணும். பட் இஸ்ரேல் பண்ற விஷயம் என்னன்னா, புதுசா பிரச்சனைகளை கிரியேட் பண்றது, புது எதிரிகளை உருவாக்குறது, இருக்கிற எதிரியை இன்னும் அதிகமா கோவப்படுத்துறது. கத்தார்னா இஸ்ரேலுக்கு எதுவுமே பண்ண போறது கிடையாது. ஏன்னா அமெரிக்கன் இன்ஃப்ளூயன்ஸுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு நாடு, கம்ப்ளீட் அமெரிக்கன் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய நாடு. அந்த மாதிரியான ஒரு நாட்டை டைரக்டா அட்டாக் பண்ணி இன்னைக்கு இஸ்ரேல் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்கு எதிராக இந்த நாட்டையும் திருப்பி இருக்காங்க. ஸோ இது என்னை பொறுத்தளவுல காட்டக்கூடிய கிளியரான விஷயம் என்னன்னா, அமைதி திரும்புவதை அவங்க விரும்பல. ஓகே, இன்னொரு பக்கம் நம்ம ட்ரம்ப்பை அதிகமாக சப்போர்ட் பண்ணோம். இன்னைக்கு ட்ரம்ப் நம்மளை போட்டு மிதிக்கிறார் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இப்போ இஸ்ரேலையும் நம்ம பெரிய அளவில் சப்போர்ட் பண்றோம். இஸ்ரேல் தான் கரெக்டு, பலஸ்தீன் தவறான ஒரு விஷயம், ஹமாஸ் தவறு அப்படின்றதான் நம்மளுடைய இந்தியாவுடைய ஸ்டாண்டாக இருக்கு. நாளைக்கு நமக்கு எதிராகவும் இஸ்ரேல் திரும்ப வாய்ப்பு இருக்குமா? எப்படி பாக்குறீங்க இந்த சப்போர்ட்? எப்படி பாக்குறீங்க? என்ன பொறுத்தளவுல ட்ரம்ப்பை சப்போர்ட் பண்றதும் முட்டாள்தனம், அதே மாதிரி இஸ்ரேலை சப்போர்ட் பண்றதும் முட்டாள்தனம். ட்ரம்ப்பை பொறுத்தளவுல இங்க இருக்கக்கூடிய வலதுசாரிகள்லாம் நம்மளும் வலதுசாரி, ட்ரம்ப்பும் வலதுசாரி. ஸோ நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். நம்ம இங்க ஹிந்துத்துவாவை ஆதரிக்கிறோம், ட்ரம்ப் அங்க கிறிஸ்டியன் நேஷனலிசம் ஆதரிப்பாரு. ஸோ அவருக்கு அவரோட மதம் இனம் மேலெல்லாம் பற்று இருக்கு, நமக்கு நம்மளோட மதம் இது மேலாம் பற்று இருக்கு, இங்க இருக்க அடையாளங்கள் மேல பற்று இருக்கு. ஸோ அந்த வகையில நம்ம சேர்ந்துடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க. கன்சர்வேட்டிவ் தாட். ஸோ நம்ம எல்லாருமே இங்க இருக்கக்கூடிய மெஜாரிட்டி ஐடியாலஜி தான் நமக்கு இருக்குன்ற மாதிரி அவங்க யோசிச்சாங்க. ஸோ அந்த வகையில நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுதான். பிளஸ் மோடி அவர்களையும் நல்லா அகாமடேட் பண்ணாரு ட்ரம்ப். ஸோ சேர்ந்துடலாம்னு நினைச்சாங்க, அது பேக் ஃபயர் ஆகுது. அதான் இந்த வலதுசாரிகளுக்கு அந்த பேசிக்கான லாஜிக் புரியாது. அவங்க புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ரெண்டு வலதுசாரிகள் சேர்றது கஷ்டம். அதுல ஒரு நிறைய சிக்கல் இருக்கு. இப்ப செகண்ட் வேர்ல்ட் வார் டைம்ல எல்லாம் பார்த்தோம்னா பிரிட்டன்லயும் வலதுசாரிகள் தான் போர் நடக்கும்போது. சர்ச்சில் வலதுசாரி தான் அவர் ஒரு கன்சர்வேட்டிவ் தான். அதே மாதிரி ஜெர்மன்லயும் வலதுசாரிகள் தான். ஸோ இப்ப எல்லா இடத்துலயும் வலதுசாரிகள் வராங்கன்னா அது மோதலை தான் கிரியேட் பண்ணும். ஏன்னா இப்போ ஒரு வலதுசாரி பவருக்கு வராங்கன்னா என்ன சொல்லி வருவான்? இப்ப ட்ரம்ப் என்ன சொல்லி பவருக்கு வந்தாரு?
நம்ம மீடியா நம்மளை ஏமாத்துது, நம்ம வேலைகள்லாம் நம்மகிட்ட இருந்து பறிக்கப்படுது, எல்லாம் உலகம் ஃபுல்லா நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்க, அமெரிக்காவை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அவங்க எல்லாம் நல்லா பொழைச்சிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே போயிட்டு இருந்தா தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரியா மாறிடுவோம். ஸோ நம்ம திரும்பி அமெரிக்காவை கிரேட் ஆகணும், மேக் அமெரிக்கா கிரேட் அகைன். ஸோ அப்ப அது நான் சூப்பர் பவர் ஆகணுன்றது, பெரிய முன்னாடி மாதிரி ஒரு பெரிய சூப்பர் பவரா இருக்கணும் அப்படின்றது அமெரிக்காவோட ஸ்டாண்டு. இந்தியாவோட ஸ்டாண்டு என்ன, நம்ம இப்ப கீழே இருக்கோம். ஆனா நம்ம ஒரு காலத்துல ரொம்ப பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தேசமா நம்ம இருந்தோம், அதே மாதிரி திரும்பவும் நம்ம ஏறி வரணும் அப்படின்றதான் நம்மளோட ஸ்டாண்டும் கூட. எல்லா வலதுசாரிகளுமே இதான் சொல்லுவாங்க. ஸோ எல்லாருக்குமே இந்த ஆம்பிஷன் இருக்கும்போது அப்ப வலதுசாரி எல்லா இடத்துலயும் பவருக்கு வந்தா என்ன ஆகும்? சண்டை தானே போட்டு ஆகணும், யாருக்கிட்ட பலம் இருக்குன்னு மோதி தானே பார்த்து ஆகணும் கடைசியில. அந்த ஒரு சிக்கல் இருக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப வலதுசாரிகளை பொறுத்தளவுல யூரோப்ல இருக்க வலதுசாரிகளும் ஏசியால இருக்க வலதுசாரிகளும் ரொம்ப டிஃப்ரெண்ட். இப்ப யூரோப்ல இருக்கக்கூடிய வலதுசாரிகளுக்கு உள்ள ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஜெர்மனில இருக்க வலதுசாரிகளுக்கும் பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய வலதுசாரிகளுக்கும் ஓரளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இலான் மஸ்க் ஒரு வலதுசாரி தான். அவரு பிரான்ஸ்ல மரீன் லிப்பேனை அவரு சப்போர்ட் பண்றாரு. யூகேல நைஜல் ஃபராஜை சப்போர்ட் பண்றாரு, ரிஃபார்ம் யூகே பார்ட்டியை. ஸோ அது காட்டக்கூடிய விஷயம் என்ன, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு வெள்ளைக்காரனுக்கு யூரோப்ல இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் இருக்கக்கூடிய வெள்ளைக்காரனோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஆனா அவங்க இங்க இருக்கக்கூடிய வலதுசாரிகள் அதே மாதிரி பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவனோட வலதுசாரி பார்வைன்றது வெள்ளைக்காரங்களை மையமா வச்சிருக்கும், கிறிஸ்டியானிட்டியை மையமா வச்சிருக்கும், யூரோப்பை மையமா வச்சிருக்கும். ஸோ அது வேற மாதிரியான வலதுசாரி சித்தாந்தம். அந்த தாட் இருக்கவன் எப்படி இந்தியனை ஒரு ஏத்துப்பான்? ஸோ எக்ஸ்ட்ரீம் ரேசிசம்லாம் போச்சுன்னா அவன் இந்தியன்ஸை ஏத்துக்கவே மாட்டான். ஸோ அங்க வலதுசாரி சித்தாந்தம் அங்க அதிகமாக அவன் கண்டிப்பா இந்தியன்ஸுக்கு எதிராக தான் திரும்புவான். அவனோட எதிரியே இந்தியா தானே, அந்த நாட்டுக்குள்ள இருக்கிற இந்தியன்ஸுக்கு, அந்த நாட்டுக்குள்ள இருக்க இந்தியன்ஸுக்கு எதிராகவும் திரும்புவான், ஜென்ரலாவும் இந்தியாவுக்கு எதிராக தான் திரும்புவான். இப்ப அதை பிரிச்சு பார்க்க மாட்டாங்கல்ல சாதாரண மனிதர்கள். ரைட், நான் பிரிட்டன்ல இருக்கக்கூடிய இந்தியன்ஸை மட்டும் தான் அப்போஸ் பண்ணுவேன், ஆனா இந்தியாவை ஏத்துப்பேன்னு சொல்ல மாட்டாங்களா? அவனுக்கு இன் ஜென்ரல் அவனுக்கு இந்தியான்றது மோசமான கண்ட்ரி, அங்க கிளீனா இருக்க மாட்டாங்க, கையை கிளீனா வச்சுக்க மாட்டாங்க, அழுக்கா வச்சிருப்பாங்க எல்லாத்தையும், இந்த மாதிரியான பார்வை தான் அவனுக்கு இருக்கும். ஸோ அதனால அங்க இருக்கக்கூடிய வலதுசாரிகள் அங்க எக்ஸ்ட்ரீம் ரைட் வர அவன் டெஃபினட்டா இந்தியாவுக்கு எதிரான வேலைகள் தான் பார்ப்பான். இது பேசிக்கான விஷயம். இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம நம்ம ஆட்கள் ட்ரம்ப்பை சப்போர்ட் பண்ணாங்க. இதே லாஜிக் இஸ்ரேலுக்கும் பொருந்தும். இஸ்ரேலை பொறுத்தளவுல இன்னைக்கு இந்தியா மாதிரியான ஒரு நாடு இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா இருக்கிறது அவனுக்கு பெரிய அட்வான்டேஜ். தேவை இருக்கிறனால இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கான். ட்ரம்ப்பும் அதே மாதிரிதான், தேவை இருக்கிற வரைக்கும் இந்தியாவை யூஸ் பண்ணிக்கிட்டார். ட்ரம்ப் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல கொஞ்சம் வீக்கா இருந்தார். ஸோ அதனால அவரோட முழு அந்த ட்ரூ கலர்ஸை காட்டல. ஃபர்ஸ்ட் டேர்ம்ல கொஞ்சம் அமைதியா இருந்தார். எப்படி பிஜேபியை பொறுத்தளவுல வாஜ்பாய் டேர்முக்கும் மோடி டேர்முக்கும் டிஃபரன்ஸ் உண்டு. அதான் சஞ்சய் பாரு அவர்கள் ஒரு நல்ல புக் எழுதியிருப்பார், த இந்தியன் பவர் எலீட் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருப்பார். அதுல அவர் சொல்லுவாரு, வாஜ்பாய் இந்தியாவோட இந்த பவர்ஃபுல்லான இந்த எலீட் இருப்பாங்கல்ல, அப்பர் கிளாஸ் இருப்பாங்களா, அவங்கள பெருசா பயங்காட்டல. அவரு அவங்களோட சேர்ந்து ஜெல்லாகி போனார். இன்ஃபேக்ட் வாஜ்பாயுமே ஒரு இந்தியன் எலீட் தான் அப்படின்ற மாதிரி அவர் பேசினார். ஸோ அதை ஏன் அவர் பண்ணலன்னா, அவருக்கு அவங்களோட சப்போர்ட் தேவைப்பட்டது. அவங்க இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் பார்ட்டியை சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் பிஜேபியை பார்த்தா அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருந்தது, பிஜேபி நமக்கான ஒரு பார்ட்டியா இருப்பாங்க. பட் இல்ல, நாங்க ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை, நாங்க உங்க ஆளுங்க தான் வாங்கன்னு சொல்லி அகாமடேட் பண்றாரு. ஏன்னா வாஜ்பாய்க்கு சிங்கிள் மெஜாரிட்டி இல்ல, பெரிய மோடிக்கு இருந்த அந்த சப்போர்ட் இல்ல. ஸோ இவங்களோட சப்போர்ட் தேவைப்படுச்சு. அதனால என்ன பண்றாரு, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ரைட் விங்கா போல கொஞ்சம் எல்லாருக்குமான தலைவரா வாஜ்பாய் இருக்கார். ஆனா மோடி வந்ததுக்கு அப்புறம் அக்ரெசிவா போறார். மோடி அவர்கள் அக்ரெசிவ் ஹிந்துத்துவா பாலிடிக்ஸை முன்னெடுக்கிறார். ஏன்னா அது காரணம் என்னன்னா, அவருக்கு சிங்கிள் மெஜாரிட்டி இருக்கு. அதுவும் 2019 கம்ப்ளீட்டா ஸ்வீப் பண்றாரு. அப்கோர்ஸ் 24ல கொஞ்சம் பின்னடைவு, பட் 19 வரைக்கும் அக்ரெசிவா அவரு போறாரு. இந்த விஷயம் இப்ப ட்ரம்ப்புக்கும் நடந்திருக்கு. ட்ரம்ப்பும் இதுக்கு முன்னாடி அவர் பிரசிடென்டா இருக்கும்போது கொஞ்சம் வீக்கா இருக்காரு, இப்ப ஃபுல் அக்ரெசிவ் மோட்ல இருக்காரு. ஸோ அதனால அன்னைக்கு அவருக்கு இந்தியன்ஸ் தேவைப்பட்டது, அன்னைக்கு எல்லாரையும் அகாமடேட் பண்ற மாதிரி அவரு கொஞ்சம் நடிப்பு தான் நடிச்சார். இன்னைக்கு யாரும் எனக்கு தேவையில்லை, நான் கம்ப்ளீட்டா வெள்ளைக்காரங்களை போலரைஸ் பண்ணிட்டேன், வெள்ளைக்காரனை போலரைஸ் பண்ணாலே எனக்கு போதும், அதுக்கப்புறம் எனக்கு தேவையில்லாதவங்க டிபோர்ட் பண்ணி வெளில அனுப்பிடுவேன், அவனை பயங்காட்டி வச்சிருப்பேன். ஸோ இப்போ அந்த இடத்துக்கு அவரு போறார். இது இஸ்ரேலுக்கும் அப்ளை ஆகும். இப்போ நீங்க இஸ்ரேலுக்குலாம் போனீங்கன்னா, என் ஃபேமிலியில நிறைய பேர் ரெகுலரா அங்க போவாங்க. அவங்க இந்தியன்ஸை பெருசா ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க இஸ்ரேலிஸை பொறுத்தளவுல இந்தியன்ஸ் மேல அவங்களுக்கு பெரிய பாசிட்டிவான இது கிடையாது. இன்ஃபேக்ட் இஸ்ரேலிஸ் யூரோப்பியன்ஸே பெருசா மதிக்க மாட்டாங்க. இஸ்ரேலிஸ் ரொம்ப ப்ரௌட் ரேசிஸ்ட் பீப்புள் அவங்க. அதனால நம்ம ஃப்ரெண்ட் இஸ்ரேல் அப்படின்னு நினைச்சுக்கிறதெல்லாம் எனக்கு இன்னமும் கரெக்டா எனக்கு படலை.
இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்தியாவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நெய்பர் கண்ட்ரி நேபாளில் பெரிய பிரச்சனையானது வெடிச்சிருக்கு. ஜென்சி புரட்சி அப்படின்னு அழைக்கப்படுது. இளம் தலைமுறையினர் அங்க இருக்கக்கூடிய ஊழலுக்கு எதிராகவும் வாரிசு அரசியலுக்கு எதிராகவும் சமூக வலைதள முடக்கத்துக்கு எதிராகவும் போராடி இப்பொழுது ஆட்சி மாற்றத்தையும் கொடுத்துருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? ஆமா, இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, இந்தியாவை சுத்தி நிறைய நாடுகள்ல இன்ஸ்டபிலிட்டி இருக்கு, நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு. இது நல்லது கிடையாது நமக்கு. நேபாளில் பிரச்சனை இருக்கு, ஸ்ரீலங்கால, பங்களாதேஷ்ல, ஆப்கானிஸ்தான்ல, பாகிஸ்தான்ல, ஸோ இந்த நாடுகள் எல்லாத்துலேயுமே பிரச்சனை வந்துட்டு இருக்கு. அப்புறம் ஜென்ரலாகவே சைனா ஒரு பிரச்சனை தான், ஸ்டேபிளாக இருந்தாலும் அவங்க ஒரு பிரச்சனை தான். ஸோ இப்படி சிக்கலான ஒரு சூழல் இருக்கு. முதல்ல இதுவே நல்லது கிடையாது. இப்போ ஒன்று சொல்லுவாங்க, இப்போ ஒரு நாடு நல்லா ப்ராஸ்பரஸாக இருக்கணும்னா, நல்லா செழிப்பாக இருக்கணும்னா அதோட நெய்பர்ஹுட் இருக்கு பாருங்க, சுற்றி இருக்கக்கூடிய மற்ற நாடுகளும் செழிப்பாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு யூரோப், அமெரிக்காலாம் எடுத்துட்டிங்கன்னா அவங்களை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளும் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக தான் இருக்காங்க. அமெரிக்கா பக்கத்தில் கனடா இருக்காங்க. அஃப்கோர்ஸ் இங்கே லட்டின் அமெரிக்காவை எடுத்தீங்கன்னா அவங்க ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கு. பட் அந்த சைட் போனீங்கன்னா வெனிசுவேலா, பெரு, இங்கெல்லாம் போனீங்கன்னா பிரச்சனை இருக்கு. பட் யூஎஸும் கனடாவும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்த்ல ஓரளவுக்கு ஸ்டெபிலிட்டி இருக்கு. அதே மாதிரி யூரோப்ல பார்த்தீங்கன்னா ஜென்ரலா ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கு. நம்ம டிவியில பார்க்கும்போது பிரான்ஸ்ல அந்த ஸ்டெபிலிட்டி இல்லை, அங்க கலவரம் வெடிச்சிருச்சு பிரிட்டன்ல எல்லாம் சொன்னாலும் ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியா அங்க ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கு. இங்க மீடியால கொஞ்சம் ஓவர் ஹைப் பண்ணி சொல்லுவாங்க. பட் ஜென்ரலா யூரோப் நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு அங்க ஸ்டெபிலிட்டி இருக்கு. இங்க மாதிரி நேபாள் மாதிரியோ பங்களாதேஷ் மாதிரியோ திவாலான நாடுகள்லாம் அங்க இல்லை. ஓரளவுக்கு பேலன்ஸ்டா தான் யூரோப்ல இருக்காங்க. ஸோ இது நமக்கு ஒரு சிக்கலான ஒரு விஷயம் தான். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இது. சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள்லாம் திவாலாயிட்டே இருக்காங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு அப்படின்றத காட்டுது. ஸோ இப்போதைக்கு நேபாளை பொறுத்தளவுல அமைதி திரும்பிருச்சு. ஸோ இப்போ கர்ஃப்யூலாம் இல்லை, ஓரளவுக்கு அமைதியை கொண்டு வந்துட்டாங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்காங்க. புது பிரைம் மினிஸ்டரையும் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க பேர் சுசீலா நினைக்கிறேன் இல்லையா, சுசீலா கார்கே அப்படின்றவங்க நேபாளோட புது பிரைம் மினிஸ்டரா பொறுப்பேற்றிருக்காங்க. ஸோ இவங்க இடைக்கால பிரைம் மினிஸ்டர் தான். இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இவங்கனால சிச்சுவேஷனை மாற்ற முடியுமா, நேபாளுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டியை கிரியேட் பண்ண முடியுமா இவங்கனால அப்படின்றதான் கேள்வி. ஸோ இப்போ அடுத்த எலெக்ஷன் 2026 தான் வரப்போகுது. ஸோ அது வரைக்கும் இவங்க தான் இருக்க போறாங்க. பழைய தலைவர்கள்லாம் தப்பிச்சு ஓடிட்டாங்க. இதுக்கு முன்னாடி இந்த பிரைம் மினிஸ்டர், அவர் பேர் என்ன, ஷர்மா ஓலி, அவர் பார்த்தீங்கன்னா எங்க இருக்காருன்னு தெரியல. சில பேர் சொல்றாங்க அவர் வெளியே தப்பிச்சு போயிட்டாங்கன்றாங்க, சில பேர் மிலிட்டரி ப்ரொடெக்ஷன்ல இருக்காங்கன்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்த நியூஸ் என்னன்னா ஒரு ஆர்மி பேராக்ஸ்ல அவர் ஒளிஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரி வந்தது. அதுக்கப்புறம் வெளில தப்பிச்சு ஓடிட்டாருலாம் சொல்றாங்க, துபாய்க்கு போயிட்டாருலாம் சொல்றாங்க. அது நமக்கு என்னன்னு தெரியல. ஸோ பழைய ஆட்கள் ஃபுல்லா இல்லாம ஆயிட்டாங்க. ஸோ அந்த பழைய அந்த பார்லிமெண்ட்டையும் டிசால்வ் பண்ணிட்டாங்க. இப்ப ஒரு பெரிய ஒரு பவர் வேக்குவம் இருக்கு. ஸோ இந்த பவர் வேக்குவம்ல ஆட்களை அப்பாயிண்ட் தான் பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் மக்களால் உருவாக்கப்பட்ட லீடர்ஸ் கிடையாது, இவங்களாம் அப்பாயிண்ட் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அப்பாயிண்ட் பண்ணப்படுற லீடர்ஸுக்கு பெரிய அளவில் பவர்ஸ் இருக்காது கையில். இவங்கனால பெரிய மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வந்துட முடியாது, ஊழல்லாம் ஒழிச்சிட முடியாது. ஊழல்லாம் ஒழிக்கணும்னா மக்கள் உருவாக்கக்கூடிய தலைவர்களால் தான் அதெல்லாம் பண்ண முடியும். மக்களோட சப்போர்ட்டோட அதை பண்ண முடியும். ஊழல்வாதிகள் எல்லாம் வேரோட பிடிங்கி எறிகிறதுக்கு மக்களோட சப்போர்ட் வேணும். ஆனா இப்ப இந்த அம்மாலாம் இருக்காங்க பாருங்க, புதுசா இப்ப அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட பிரைம் மினிஸ்டர், ஃபர்ஸ்ட் ஃபீமேல் பிரைம் மினிஸ்டர் நினைக்கிறேன் நேபாளில். இவங்க கையில பெருசா பவர் இருக்காது. ஸோ அதனால நேபாளோட அந்த பிரச்சனைகள்ல இருந்து நேபாள மீட்டு கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறது முட்டாள்தனமான விஷயம். இவங்க கிட்ட அந்த மாதிரியான ஸ்ட்ரென்த் எல்லாம் இருக்காது. ரெண்டாவது, இப்ப நேபாள் பொறுத்தளவுல பெரிய சிக்கல் இருக்கு. இன்னைக்கு நேத்து வந்த சிக்கல் கிடையாது. அவங்களுக்கு லாஸ்ட் ஒரு 20-30 இயர்ஸாவே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அவங்களோட எக்கானமியை பார்த்தோம்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் பெரிய அளவுல இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு, டூரிசம் டவுன் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி ரெமிட்டன்ஸும் வாங்கல, ஃபாரின்ல இருந்து பணம் அனுப்புவாங்க இல்லையா, அந்த ரெமிட்டன்ஸை பெரிய அளவுல சார்ந்திருக்காங்க. பொதுவா திவாலாய் போன நாடுகள் தான் இந்த மாதிரியான ரெமிட்டன்ஸை சார்ந்திருப்பாங்க. ஆப்பிரிக்கால கூடிய சில நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட ஜிடிபில 50% பணம் அங்கிருந்து வரும். ஃபாரின்ல இருக்கக்கூடிய அந்த நாட்டுக்காரன் இங்க பணம் அனுப்புவாங்கல்ல, அந்த பணத்தையே சார்ந்திருப்பாங்க. நேபாளும் அப்படிப்பட்ட ஒரு நாடு தான். அரௌண்ட் 30-33% பணம் பார்த்தோம்னா அவங்க ஜிடிபில அங்கிருந்து தான் வருது. இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இல்லை, மக்கள் அந்த நாட்டுல சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்லை. ஸோ அதனால வெளியே இருந்து வரக்கூடிய பணத்தை நம்பி இருக்காங்க. ஸோ இங்க வேலை வாய்ப்புகள்லாம் இங்க இல்லைன்னு ஆகும்போது ரைட், நம்ம தப்பிச்சு வெளியே ஓடிடலான்ற பிளானுக்கு நேபாளிஸ் வராங்க. அதையும் அரசியல்வாதிகள் யூஸ் பண்றாங்க.
அவங்க என்ன பண்றாங்க, நேபாளி மக்கள்கிட்ட இருந்து லஞ்சம் வாங்குறது, நான் உன்னை ஃபாரின் அனுப்புறேன்னு சொல்லி ஏமாத்துறது, 4 பேர்ட்ட லஞ்சம் வாங்கிட்டு ஒருத்தனை அனுப்புறது, மீதி 3 பேரை ஏமாத்திடுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட தில்லாலங்கடி வேலைகளை பாக்குறாங்க. அங்க மன்னராட்சி நடக்கும்போது இந்த மாதிரி இல்லை. மன்னராட்சி நடக்கும்போது பெரிய அளவுல அவங்க நேபாளிஸ் ஃபாரின் கண்ட்ரிஸ் போறதை என்கரேஜ் பண்ணல. மன்னராட்சி இருக்கும்போது அதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, ஃபாரினுக்கு நீங்க ஆட்களை அனுப்பும்போது அப்கோர்ஸ் அங்கிருந்து நிறைய பணம் நம்ம நாட்டுக்கு வரும், ரெமிட்டன்ஸ் நிறைய வரும், அது நாட்டுக்கு நல்லதுன்ற மாதிரி மேலோட்டமா பார்க்கும்போது தெரியும். ஆனா ஒருத்தன் ஃபாரினுக்கு போறான்னா அங்க இருக்கிற லைஃப் ஸ்டைல் எல்லாம் பார்ப்பான். யூரோப்ல இப்படி இருக்கே, நம்ம நாட்டுல அப்படி இருக்கே, இங்க தலைவர்கள் இப்படி இருக்காங்களே, நம்ம நாட்டுல இப்படி இருக்காங்களேன்னு கணக்கு பண்ண ஆரம்பிப்பான். அதனாலதான் அங்க மொனார்கி இருக்கும்போது, மன்னராட்சி இருக்கும்போது பெரிய அளவுல நேபாளில இங்கிருந்து அங்க போறதுக்கு என்கரேஜ் பண்ணலாம் அந்த விஷயங்களை. இத யூசுவலா பாத்தீங்கன்னா அந்த அதிகாரத்துல இருக்கவங்க இந்த விஷயத்த பண்ணுவாங்க. மக்களுக்கு எக்ஸ்போஷர் கிடைச்சிடக்கூடாது அப்படின்றது ரொம்ப கவனமா இருப்பாங்க. ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ரஷ்ய புரட்சிக்கு முன்னாடி அங்க ஜார் மன்னர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. குறிப்பா அந்த பீரியட்ல அலெக்சாண்டர் செகண்ட் நினைக்கிறேன் ஜார் மன்னர் இருந்தார். அவரோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, ஒரு பகுதியில கூடிய ரஷ்யர்கள் இன்னொரு பகுதிக்கு போக கூடாது, எல்லாம் அந்தந்த பாக்கெட்லயே அடங்கி இருக்கணும்னு யோசிச்சார். இப்ப கிராம பகுதியில் இருக்கவன் மாஸ்கோக்கு வந்தான்னா, மாஸ்கோல இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு, எனக்கு இதெல்லாம் இல்லையேன்னு அவன் யோசிப்பான்ல. ஸோ அந்த ஒரு எக்ஸ்போஷர் அவனுக்கு கிடைக்கக்கூடாது, எல்லாம் அங்கங்க பாக்கெட்டா மாட்டி இருக்கணும். ஸோ அதனால அவர் என்ன பண்ணாரு, ரயில்வே நெட்வொர்க்கை அவர் பெருசா ஃபோக்கஸ் பண்ணல. மற்ற ஐரோப்பிய நாடுகள், குறிப்பா ஜெர்மனிலாம் அந்த ரயில்வே கனெக்டிவிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. பட் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருக்கு முன்னாடி ரஷ்யால அந்த கனெக்டிவிட்டி இல்லை. ஸோ மக்களை ஐசோலேட் பண்ணி வைக்கணும் அப்படின்ற விஷயத்துல கவனமா இருந்தார். டெம்பரரியா அவருக்கு லாபகரமா இருந்தது. அப்புறம் என்னாச்சு, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வெடிக்குது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வெடிக்கும் போது மாட்டிக்கிறானுங்க. அப்ப ரயில்வே கனெக்டிவிட்டி அவசியம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்க கோலை மூவ் பண்ணும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஆயுதங்களை மூவ் பண்ணும், சோல்ஜர்ஸை மூவ் பண்ணும். ஸோ ரஷ்யன்ஸால பெரிய லெவலில் அவங்களோட படைகளை மொபிலைஸ் பண்ண முடியல. படைகளை மொபிலைஸ் பண்றதுக்கு டைம் ஆகுது. ஜெர்மன்ஸை பொறுத்த லெவலில் குயிக்கா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஆர்மியை டக்குன்னு இங்க இருந்து ஷிஃப்ட் பண்றாங்க. அது அவங்களுக்கு பெரிய அட்வான்டேஜா போர்ல கொடுக்குது. ஸோ போர் வரும்போது ரஷ்யாக்காரன் மாட்டிக்கிறான். அதுல மக்களை ஒடுக்கணுன்றதுக்காக இதை கையில் எடுக்கிறாங்க. ஆனா போர் வரும்போது மாட்டுறாங்க. இந்த விஷயத்த பார்த்தோம்னா மற்ற ஐரோப்பிய நாடுகள்லையும் மன்னர்கள் பண்ணாங்க, வேற சில ஐரோப்பிய நாடுகள்லையும். இதை நான் சொல்றதுக்கு எதுக்காக நான் சொல்றேன்னா, இது ரொம்ப கான்சியஸா இருப்பாங்க அந்த எக்ஸ்போஜர் கிடைச்சிடக்கூடாதுன்றதுல. பட் இப்ப இருக்கக்கூடிய அந்த இதுக்கு முன்னாடி இருந்த நேபாள் அந்த பவர்ஃபுல் ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள பொறுத்தல அந்த புரிதல் அவங்களுக்கு இல்லை. அவங்க என்ன பாக்குறாங்க, நிறைய பேரை ஃபாரின் அனுப்புனா நமக்கு ஒண்ணு பணம் வருது, பிளஸ் நாட்டுக்கும் நிறைய ரெமிட்டன்ஸ் வருது. அந்த கணக்குல நிறைய பேர் அவங்க ஃபாரினுக்கு அனுப்புறாங்க. நிறைய பேர் ஃபாரினுக்கு போக போக அவங்களுக்கு இந்த எக்ஸ்போஜரும் கிடைக்குது. ஜென்சிலாம் அங்கதான் எஜுகேட் ஆகுறாங்க. அங்க இருந்து மெசேஜ் எல்லாம் அனுப்புவாங்கல்ல, பாரு இங்க இந்த மாதிரி இருக்கு, இங்க ஒண்ணுமே இல்லை. ஸோ இந்த கம்யூனிகேஷன்லாம் வர வர அவனுக்கு ஒரு கோபம் வந்து டெவலப் ஆகுது. அது போக நம்ம நேபாளில் இதுக்கு முன்னாடி இருந்த கரப்ட் அஃபீஷியல்ஸ்லாம் என்ன பண்றாங்க, அவங்களோட குழந்தைங்களுக்கு நல்ல சொகுசான வாழ்வை ஃபாரின் கண்ட்ரீஸ்ல அமைச்சு கொடுக்குறாங்க. அவங்களோட குழந்தைகள் பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ்ல படிக்கிறது, பயங்கரமான போட்டோஸ்லாம் எடுத்து அவங்க ஷேர் பண்றது, அவங்களோட லக்ஸூரியஸ் லைஃபை பந்தா பண்றதுக்கு ஷேர் பண்றது, அதெல்லாம் பார்க்கும்போது சாமானிய மக்களுக்கு இன்னும் கோபம் வருது. பிரெஞ்சு புரட்சியிலையும் இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். மக்களுக்கு பெரிய கோபம் எப்போ வரும்னா, மன்னர் வந்து பெரிய இந்த லாவிஷான ஃபீஸ்ட் எல்லாம் இருக்குல்ல, பெரிய விருந்தெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணும்போது மக்களுக்கு கோவம் வரும். எனக்கு பிரெட்டே இல்லைன்னு அங்க என்னடா இவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு கோவம் வரும். அதுக்கப்புறம் தான் அந்த பேலஸையே போய் கைப்பற்றுவாங்க. அதே தான் இங்கேயும். ஸோ நான் இங்கே இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், எங்கள் குழந்தைங்களை வளர்க்க முடியல, நீ என்னடானா உட்காந்து உன் குழந்தைங்களை அங்கே ஃபாரின் அனுப்புற, அவன் ஃபோட்டோ செல்ஃபி எடுத்து என்ன வெறுப்பேற்றுறான்ற கோவம்லாம் வருது. இதெல்லாம் வரும்போது கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, இன்டர்நெட்டை பேன் பண்ணுறாங்க. ஸோ இன்டர்நெட்டில் இவங்க ஆர்கனைஸ் ஆகிறாங்க, நமக்கு எதிரான நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க, நமக்கு எதிரான ஹேட் வருதுன்ற போது கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, இன்டர்நெட்டை பேன் பண்ணுறாங்க. இன்டர்நெட்டை பேன் பண்ணதுக்கப்புறம் வெடிக்குது. ஏன்னா இன்டர்நெட்ன்றது எப்படி இருக்குன்னா, எனக்கு ஒரு கோவம் இருக்கு, அதை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு ஸ்பேஸா இருக்கு. என்னோட ப்ரொடெஸ்ட்டை நான் வெளிப்படுத்துறேன், எனக்கு பிடிக்கல சரியில்லை, அதெல்லாம் அந்த ஒரு ஸ்பேஸையும் நீங்க எடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது, நான் வீட்டில் உட்காந்து டிவி ரிமோட்டோட தான் நான் உட்காந்துருக்கணும். எனக்கு கம்யூனிகேஷன் கட் ஆகுது, ஃபாரின்ல இருக்கக்கூடிய என்னோட நண்பர்களோட கம்யூனிகேஷன் கட் ஆகுது, ஃபேமிலியோட கம்யூனிகேஷன் கட் ஆகுது, என்னோட கோவத்தையும் வெளிப்படுத்த முடியல. அப்போ நான் எப்படி என் கோவத்தை வெளிப்படுத்துவேன்? ரைட், வெளியே வந்து அடி பிரிச்சர்லாம் இறங்கிட்டாங்க. ஓகே, இந்தியா சுத்தி இருக்கக்கூடிய பல நாடுகள் வந்து திவாலாவது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி. ஆனா இந்தியா மட்டும் ஓரளவுக்கு
ஸ்டேபிளா இருக்காங்க. ஆஃப்டர் கொரோனாவுக்கு அப்புறம் தான் இந்த நாடுகள்லாம் ஓரளவுக்கு திவாலா வரதை நம்மளால பார்க்க முடியுது. இலங்கையா இருக்கட்டும், வங்கதேசம், இப்போ நேபாள் வரைக்கும் வந்து ஆஃப்டர் கொரோனாவில தான் இதெல்லாம் காலியாகுது. ஏன்னா கொரோனா வந்து அவங்கள சமாளிக்க முடியல. ஏன்னா அங்க எல்லாம் முடங்கிட்டாங்க. அப்படி இருக்கும்பொழுது ரெவென்யூ இல்லாதனால அவங்க அடுத்தடுத்த நாட்களை வந்து அடுத்தடுத்த ஆண்டுகளை வந்து அவங்களால கடக்க முடியல. ஆனா இந்தியா என்ன பண்றாங்க அப்படின்னா, ஓரளவுக்கு கொரோனாவையும் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. வேக்சினையும் ரெடி பண்ணி எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, அதன் பிறகு ஜிஎஸ்டியும் குறைக்கிறாங்க. பல 2 ஸ்லாப் வந்து தூக்கி ஜிஎஸ்டியும் வந்து பல மடங்கு குறைக்கிறாங்க. இந்த வகையில பார்க்கும்பொழுது இந்தியாவுடைய கவர்னன்ஸா வந்து ஓரளவுக்கு பரவாயில்லையே, எப்படி பாக்குறீங்க? பெரிய விஷயம் தான் அது. நீங்க சொன்னது போல கோவிட்க்கு அப்புறம் நிறைய நாடுகள்ல பெரிய வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கு. சைனாவோட growthமே பெரிய லெவல்ல அஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரியான சூழல்ல இந்தியா ஓரளவுக்கு ஸ்டேபிளா ஸ்ட்ராங்கா இருக்கிறது பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். அது ஒரு பெரிய வெற்றின்னு கூட நம்ம பார்க்கலாம். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதே மாதிரி நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்ப ஜிஎஸ்டி ரேட்ஸையும் கம்மி பண்ணிருக்காங்கன்னு. அதெல்லாம் இதை டேக்கிள் பண்றதுக்காக தான். நம்ம மேலோட்டமா பார்க்கும்போது ஜிஎஸ்டி ரேட்ஸ் எல்லாம் கம்மி பண்ணியாச்சுன்னா கவர்மெண்ட்டுக்கு சிக்கல் தானே வருன்ற மாதிரி தான் நம்ம பார்ப்போம். பட் இப்ப என்ன ஆகுதுன்னா, அமெரிக்கால இருந்து இப்ப நம்ம பொருட்கள் வாங்குறத கம்மி பண்றாங்க. ஏன்னா அவன் டேரிஃப்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்றான், நம்ம அங்க பொருட்களை விற்க முடியாது. ஸோ இப்ப நம்ம பொருட்களுக்கான டிமாண்ட் கம்மியாகுது இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல. ஸோ அதை எப்படி நம்ம காம்பன்சேட் பண்ணலாம்? லோக்கல் மார்க்கெட்ல அதை பூஸ்ட் பண்ணணும். லோக்கல் மார்க்கெட்ல பூஸ்ட் பண்ணணும்னா நம்ம கிட்ட வாங்கக்கூடிய டாக்ஸை கம்மி பண்ணா நமக்கு கையில அதிகமா பணம் இருக்கும். அப்ப நம்ம பையிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அப்ப நம்ம நிறைய பொருட்களை வாங்க ஆரம்பிப்போம். ஸோ அங்க ஏற்படக்கூடிய இழப்பை நம்ம லோக்கல் மார்க்கெட்டை வச்சு ஓரளவுக்கு காம்பன்சேட் பண்ணலாம். இதெல்லாம் பிளான் பண்ணி தான் அந்த மாதிரியான ஒரு முயற்சி அவங்க எடுக்கிறாங்க. ஸோ லோக்கல்ல டிமாண்ட் இன்க்ரீஸ் பண்றாங்க. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல நம்ம பொருட்களோட டிமாண்ட் கம்மியாகும் போது அதை லோக்கல் மார்க்கெட்ல நம்ம இங்கிருந்து டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணி அதை பேலன்ஸ் பண்ணலாம்னு பாக்குறாங்க. அது போக கோவிடையும் நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. பெரிய சிக்கலும் வரல. ஸோ அதனால என்னை பொறுத்தளவு இது ஒரு பெரிய வெற்றியை தான் பார்க்குறேன். ஆனால் அது இப்போ மட்டும் இல்லை, ஹிஸ்டாரிக்கலாக பார்க்கும் போதும் இந்தியாவா இருக்கட்டும், குறிப்பாக தமிழ்நாடு எடுத்துக்கோங்களேன், ஓரளவுக்கு நம்ம ஸ்டேபிளாக தான் இருந்திருக்கும். நீங்க சில நாடுகள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே பெரிய வயலன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். சில பகுதிகளில் அரசியல் மாற்றம் வர்றதும் பெரிய வயலண்டா தான் அரசியல் மாற்றமும் நடக்கும். ஆனா வேற சில நாடுகள்ல பார்த்தோம்னா அரசியல் மாற்றங்கள் வந்து அப்படியே கொஞ்சம் ஸ்மூத்தா நடந்துடும். பிரிட்டன் எடுத்துக்கோங்க. பிரிட்டன்ல பொலிட்டிக்கல் பவர் வந்து ஸ்மூத்தா டிரான்சிஷன் ஆகுது. மன்னர்கள் கிட்ட இருந்து அரசியல்வாதிகள் கைக்கு பவர் ஸ்மூத்தா டிரான்ஸ்பர் ஆகுது. இது ஜெர்மனில அப்படி ஆகல, பிரான்ஸ்ல அந்த மாதிரி ஆகல, கொஞ்சம் வயலண்டா தான் ஆயிடுச்சு. ரஷ்யாவில் அந்த மாதிரி ஸ்மூதா பவர் வந்து டிரான்ஸ்பர் ஆகல. ஸோ ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தன்மை உண்டு. ஹிஸ்டாரிக்கலாவே இந்தியா அந்த அளவுல இந்த மாதிரி பெரிய வயலண்டான குழப்பங்கள்லாம் வந்தது கிடையாது. ஓரளவுக்கு ஸ்டேபிளா தான் இந்தியா இருந்திருக்கு. தமிழ்நாடும் அதே மாதிரி தான். ஈவன் கிரேட் டிப்ரெஷன்லாம் இருக்கும்போது, கிரேட் டிப்ரெஷன்லாம் பெரிய ஒரு வீழ்ச்சியை உலகம் சந்திச்ச காலகட்டம். அந்த டைம்லயும் பார்த்தோம்னா தமிழ்நாடுலாம் ஓரளவுக்கு ஸ்டேபிளா தான் இருந்திருக்கு. பெரிய இந்த நேபாளில் இப்ப நடக்கிற மாதிரிலாம் பெரிய குழப்பங்கள்லாம் வந்தது கிடையாது. ஸோ அதனால நமக்கு இன்ஹரண்டா சில பலங்களும் இருக்கு. இந்தியான்ற நாட்டுக்கு இன்ஹரண்டா உள்ளுக்குள்ளேயே சில பலங்கள் இருக்கு. அதுவும் ஒரு காரணம். அப்புறம் ஓரளவுக்கு நிர்வாகமும் பண்ணிருக்காங்கன்றத நம்ம ஒத்துக்கிட்டு தான். இப்போ திரும்ப நேபாள் வந்து மீண்டு வர வாய்ப்புகள் இருக்கா? புது இடைக்கால பிரதமர் வந்திருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு அமைதியானது திரும்பி இருக்கு. மீண்டு வர வாய்ப்பு இருக்குமா, எப்படி பாக்குறீங்க? அதான் இப்ப என்னன்னா, இந்த ஜென்சி போராட்டத்தை பொறுத்தளவு இது ஆர்கனைஸ்டான ஒரு போராட்டம் இல்லை. இது திடீர்னு ஒரு கோபம் வந்து அப்படியே எரிமலை மாதிரி வெடிக்குது. இவங்க பெரிய அரசியல் மயப்பட்ட கூட்டம் கிடையாது. பிளான்டா ஆர்கனைஸ்டா எதுவும் பண்ணல. இது ஒரு அன்ஆர்கனைஸ்டான ஒரு குரூப். இவங்க இருக்கக்கூடிய அரசியல் தலைமைய அடிச்சு காலி பண்ணிட்டாங்க. இதை தான் ஸ்ரீலங்காலையும் பண்ணாங்க. ஸ்ரீலங்காலையும் அது பெரிய ஆர்கனைஸ்டான ப்ரொடெஸ்ட் இல்லை. தலைவர்கள் மேல அவங்களுக்கு கோபம். அவங்களுக்கு ஐடியாலஜி இல்ல, நம்ம அடுத்து என்ன பண்ணணுன்ற பிளான் இல்ல, பொலிட்டிக்கலா என்ன பண்ண போறோன்ற கிளாரிட்டி இல்ல. ஜஸ்ட் எனக்கு தலைமை மேல கோவம், அடிச்சு அவனை காலி பண்ணுவேன். சோ அங்க இருந்த அப்ப இருந்து அந்த எலிட்டை காலி பண்ணிட்டாங்க. ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பேஸை கிரியேட் பண்ணாங்க. அதுல வேற ஒருத்தவங்க வந்து உட்கார்ந்தாங்க. ஆனா இந்த மக்களால அவங்க கிட்ட இருந்த சக்தியை யூஸ் பண்ணி புதுசா ஒரு மாற்று அரசியல் அவங்களால முன்வைக்க முடியல. இப்ப ரஷ்யன் ரெவல்யூஷனோட பியூட்டியே என்னன்னா, அதை ஆர்கனைஸ்டா அவங்க எக்ஸிக்யூட் பண்ணாங்க. அவங்க கிட்ட ஒரு ஐடியாலஜி இருந்தது, கம்யூனிசம்ன்ற ஐடியாலஜி இருந்தது. ஸோ மன்னராட்சியை நம்ம எப்படி வீழ்த்தணுன்றதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்தது. ஸோ சிஸ்டமேட்டிக்கா பிளான்டா பண்ணாங்க.
நம்ம அர்பன் சென்டர்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணா போதும், முக்கியமான தலைநகரங்களை கைப்பற்றணும், பீட்டர்ஸ்பர்க் அப்புறம் பெட்ரோகேட் இந்த மாதிரியான நகரங்களை கேப்சர் பண்ணும். ஏன்னா கம்யூனிகேஷன், ஆர்மி, கவர்மெண்ட் நிர்வாகம் எல்லாமே இந்த சிட்டிஸை சார்ந்துதான் இருக்கும். ஸோ அதை நம்ம கேப்சர் பண்ணி ஹோல்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா ரஷ்யாவில் கூடிய மற்ற பகுதியில் நம்ம கண்ட்ரோல் கீழே வந்துடும், சிஸ்டம் கொலாப்ஸ் ஆயிடும். அதுக்கேற்ற மாதிரியான ஒரு பார்ட்டியை பில்ட் பண்ணாங்க. பார்ட்டியை பில்ட் பண்ணி ஒரு ஐடியாலஜியை சுத்தி பில்ட் பண்ணி அப்புறம் ஸ்லோவா அதை கேப்சர் பண்றாங்க. இந்த மாதிரியான பிளான்டு விஷயங்கள் எதுவுமே நடக்கல. ஸோ இப்போ யூரோப்ல கூட பாத்தீங்கன்னா அங்க பொலிட்டிக்கல் சேஞ்ச் வருது, ஆனா பிளான்டா நேத்து சின்னதா கட்சினா எனக்கு பெருசா இருக்கு. ஸோ இது ஒரு மாதிரி சிஸ்டமேட்டிக்கா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வருது. அந்த மாதிரி இங்க எதுவுமே நடக்கல. இங்க திடீர்னு ஒரு நாள் பெரிய கோபம் வருது, பட்டால் வந்து அடிக்கிறாங்க, போயிடுறாங்க. இப்ப திருப்பி பார்த்தா அமைதியா இருக்கு. இருந்த எலிட்டை மட்டும் காணும், மேல இருந்த அந்த கவர்மெண்ட் எலிட்டை அடிச்சு காலி பண்ணிட்டாங்க. ஸோ இப்ப என்ன ஆகும்னா இந்த மாதிரியான இடங்கள்ல பெரிய குவாலிட்டியான கவர்மெண்ட் வராது. திரும்ப அதே மாதிரி இன்னொருத்தன் வந்து உட்காருவாங்க. ஸ்ரீலங்கால அப்படிதானே, பெரிய ஒன்றும் மாற்றம் இல்லை. இன்னொரு ஆட்கள் வந்து உட்காருவாங்க, கொஞ்சம் பயப்படுவாங்க இனிஷியலா. பழையபடி ரொம்ப ஓவரா போனோம்னா அடி விழுன்றது தெரியும். ஸோ அதனால கொஞ்சம் அடக்கி வாசிப்பாங்க. பட் அதை தாண்டி பெரிய குவாலிட்டியான லீடர்ஸ், மாற்றத்துக்கான தலைவர்கள் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணாது இந்த மாதிரியான ரெவல்யூஷன்ஸ் வந்து. இந்த மாதிரியான ரெவல்யூஷன்ஸ் அதனால சில நேரங்கள்ல டேஞ்சர் கூட, நெகட்டிவ் இம்பாக்டை ஏற்படுத்தும். ஏன்னா இப்ப டூரிசமா பெரிய அளவில் சாதகக்கூடிய ஒரு நாடு நேபாள். இப்ப அங்க இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ் எல்லாம் அடிச்சு உடைச்சிட்டாங்க, அங்க இருக்கக்கூடிய டூரிஸ்ட் சென்டர்ஸ் எல்லாம் அடிச்சு உடைச்சிட்டாங்க. ஸோ அப்ப டூரிசம் உங்களுக்கு கஷ்டம் தான் ஃபியூச்சர்ல. அந்த நாட்டோட இமேஜும் உடஞ்சு போச்சு. இப்ப இன்வெஸ்ட் பண்ண மாட்டான் எவனும். அந்த நாட்டுல முன்னாடியே யாரும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இப்ப இன்வெஸ்ட் பண்றதெல்லாம் யோசிப்பாங்கல்ல, ஸ்டேபிளான கவர்மெண்ட்டே இல்லை, எப்படி இன்வெஸ்ட் பண்ணலான்னு. ஸோ அதனால இந்த மாதிரியான புரட்சிகள் இருக்குல்ல, ஸ்பான்டைனியஸா வெடிக்குது இல்ல, பிளான் பண்ணாம ஆர்கனைஸ் பண்ணாம வெடிக்கிற இந்த புரட்சிகள் பெரிய நல்ல ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணாது. அதே மாதிரி நிறைய நாடுகள் திவாலாது பாருங்க. இந்த திவாலாய் போன நாடுகள் யாருமே பெருசா ரிகவர் ஆகல இந்த லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸ்ல. ஸ்ரீலங்கா பெருசா ரிகவர் ஆகல, ஆப்கானிஸ்தான் பெருசா ரிகவர் ஆகல. ஒரு விதமான ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கே தவிர பெருசா ரிகவர் ஆகி பழையபடி அவங்க திரும்பி வரல. பங்களாதேஷும் அதே மாதிரிதான், பாகிஸ்தானும் அதே மாதிரிதான். சும்மா தத்தளிச்சு அப்படியே மேனேஜ் பண்ணியிருக்காங்க, தத்தளிச்சுட்டு அப்படியே இருக்காங்க. ஸோ அதனால நேபாளும் அப்படிதான் நான் பாக்குறேன். கொஞ்சம் கஷ்டமான நாட்கள் தான் அவங்களோட வருங்காலம் இருக்க போகுது. நிறைய விஷயங்கள் நம்மோடு பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. நன்றி.